அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம். இன்னொரு இறுதியான ஒரு விஷயம் இருக்கிறது. நபிமார்களை பற்றின விஷயம். அல்லாஹ் தொடர்ந்து நபிமார்கள் அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அனுப்பினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு நபி வருவாங்களா வரமாட்டாங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டாபிக்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு இன்னைக்கு ஒருத்தர் நபி நம்ம ஏமாத்திடலாம்ல, இன்னொரு நபி வர வாய்ப்பு இருந்தா நம்மளை இழந்துடக்கூடாதுல்ல. உண்மையிலே நபிகள் வந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னா வர நபிகளை நம்ம ஏற்ற ஆகணும். நபிகள் வரமாட்டார்கள் சொன்னா போலிகள் நபி நம்ம நம்பாம நம்மளை காப்பாற்றி ஆகணும். அப்ப நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபிகள் வர முடியுமா, நபியோ ரசூலோ வர முடியுமா முடியாதா, அதுல நாம் தெளிவாக இருந்தோமையானால் இனிமே ஒருத்த வந்து நம்ம நபி என்று சொல்லி ஏமாற்றும் பொழுது இந்த சான்றுகள் தான் முன்னாடி நிற்கும். அப்ப நபிமார்கள் வரலாறை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நபிகள் நாயகத்தோட நபிமார்கள் வருகை முற்று பெற்று விட்டது. இது நீங்க நம்பணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பித்த நபிமார்கள் வருகை முகமது நபியோட நிறைவுபடுத்தி விட்டது. முகமது நபிக்கு பிறகு ஒருவரும் நபி வரமாட்டாரு. இது எங்க இருக்குன்னு கேட்டோம்னா திருக்குர்ஆன்ல ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலும் சான்று இருக்கிறது. இது ரொம்ப கவனமா நீங்க ஆழமா பதிவு வச்சுக்கொள்ளணும். நம்ம ஏமாறாம இருக்கிறதுக்காக வேண்டி. ஏன்னு கேட்டா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகூர்ல ஒருத்தன் நான் ஆலிம் ஜார்ஜி அப்படின்னு சொல்லி வந்தான். அவன் நபியும் தான். அவனுக்கு ஒரு கூட்டம், கஞ்சா குடிப்பான், எல்லாம் செய்வான். அவனை நம்பிட்டு ஒரு கூட்டம். கீழக்கரையில் அபு இஸ்ராயில் ஒருத்தன் வந்து நான் தான் நபி, எனக்கு வேலை வருவேன்னு சொன்னான். கீழக்கரையில் அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போடுச்சு. அப்புறம் ஆளு காண போயிட்டான், ஒண்ணுலாம் போயிட்டான். இருந்த இடம் தெரியல, செல்வாக்கு எல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி இப்ப இந்த ரசாது கழிப்பான் ஒருத்தர் நான் தான் தூதர்லாம், இந்த மிர்சா குலாம் நான் தான் நபி, புதுசு புதுசா வந்து சொன்னாங்க. இது விடுபடலை. அப்ப அதுக்கு நம்ம எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் சொல்றோம்னு கேட்டா அந்த ஆதாரங்களை தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னா நம்மளை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது காட்டான். இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா 34வது அத்தியாயம் 28வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஒமா அர்சல்னாக உம்மை முகமது ராசத்தை குர்ஆன்ல சொன்னா குர்ஆன்ல உண்மைன்னு ரசூலுல்லாஹ் தான். உண்மையை நாம் அனுப்பவில்லை இல்லா காஃபத்தல் லின்னாஸ், முழு மனித குலத்திற்கும் தவிர நாம் அனுப்பவில்லை. மனித குலம் சொல்லிட்டான். காப்பத்துனா ஒரு நபர் கூட விடுபட முடியாது. மொத்த மனித சமுதாயத்திற்கு இப்ப உண்மை தூதரை அனுப்பியிருக்கிறோம். இதுக்கு முன்பு நம்ம அப்படி அனுப்புற வழக்கம் கிடையாது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நபி அனுப்புவோம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு நபி அனுப்புவோம், ஒவ்வொரு மொழிக்கு ஒரு நபி அனுப்புவோம், ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு நபி அனுப்புவோம். இப்ப உண்மை எப்படி அனுப்பியிருக்கிறோம் கேட்டா மனித குலம் முழுமைக்கும் நபியாக அனுப்பியிருக்கிறோம். நம்ம அரசுனாக்க இல்லா காப்பத்தில் இல்லா மனித குலம் காப்பத்துல முழுமை, ஒரு நபர் கூட விடுபடக்கூடாது. மனுஷன் எவனெல்லாம் வர்றானோ அவ்வளவு பேருக்கும் இவர் தான் நபி. அவங்க மூத்தா போனாலும் அவருடைய போஸ்ட் காலியாகலாம். காலியான அடுத்தாள் வருவாரு. ஒரு போஸ்ட் எப்ப காலியாகுதோ ஜனாதிபதி இடம் காலியான அடுத்தாள் உட்காருவாரு. ஜனாதிபதிங்கிற அந்த இடம் காலியாகலன்னு சொன்னா அவங்க யாரும் உட்கார முடியாது. நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மூத்தா போயிட்டா கூட அவங்களுடைய தூதுத்துவங்கிற போஸ்ட் மூத்தாவன அவங்களுடைய ஹதீஸ் தான் நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு கொடுத்த குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும். அப்ப இது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாசி பஷீரன் வ நதீரா, மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் மனித குலம் முழுமைக்கும் உண்மை அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிற 34:28. நபிகள் நாயகத்துக்கு யாரும் கிடையாது, தெளிவா வழங்குது. 7வது அத்தியாயத்துல 158வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன்னாஸ் மனித குலமே, யா அய்யுஹன்னாஸ்னா மனித குலமே அர்த்தம். இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதராவேன் அப்படின்னா கூட அது ஆழம் இல்லை. ஜமீஅன் அனைவருக்கும், மனிதர்களாக இருக்கிற அனைவருக்கும் என்ன இருக்கிறனா அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். ஈசா நபி இருக்கிறாங்க, அவங்க ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அவங்க அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், இஸ்ரவேல் மக்களே நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்னு அந்த இஸ்ரவேல் மக்களை எல்லாம் கூப்பிட்டாரு. மனிதர்களை அவர் கூப்பிட முடியாது, ஏன்னா மனித குலத்துக்கு கூட அவர் அனுப்பப்படல அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா நபி போய் பனி இஸ்ராயீல்களுக்கு சொன்னாரு, பனி இஸ்ராயீல்கள் கூப்பிட்டாரு. அப்ப ஒவ்வொருவரும் யாருக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்களை அழைத்துத்தான் தங்களுடைய தூதுக்கு சொல்லுவார்கள். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றான் அல்லாஹ்னு கேட்டா யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களே, கூப்பிடுறது மனிதர்கள் அம்புட்டு பெரியவ மனுஷன். நீங்க வேற இனமா இருந்தா தானே நபியை பத்தி பேசணும். நம்மளாம் மனுஷன் தானே, மனிதர் விளைங்கிற அழைப்புல நம்ம எல்லாரும் வந்துடுறோம். நம்ம மனிதர் விலைக்கு யார் தூதரு? நான் தான் உங்களுக்கு தூதர். இன்னி
ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, உங்கள் அனைவருக்கும் நான் தான் தூதராக இருக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள் அல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலம் முழுமைக்கும் தூதராக இருக்கிறார்கள் என்பதை 7:158 வசனத்துல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 9வது அத்தியாயம் 93வது வசனத்துல ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், அவன் தான் தன்னுடைய தூதரை நேர்வழியோடும் உண்மையான மார்க்கத்தோடும் அனுப்பினான். எதுக்கு அனுப்பினான்னு கேட்டா லியுன்ஹிரஹு அலா தீன் குல்லிஹி, எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க செய்வதற்காக. ஒண்ணே இருக்கணும், எல்லாத்தையும் விட மேலோங்க செய்வதற்காக அனுப்பினோம் என்று சொல்லும் பொழுது இதுக்கு மேல இன்னொன்று வராது என்பதையும் இந்த வசனத்தில் காணுகிறோம். இது 9:33 33:40 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மாக்கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், முகமது இருக்கிறார அவர் உங்களில் எந்த ஆண்களுக்கும் தந்தை இல்லை, உங்களில் எந்த ஆண்களுக்கும் எதுக்கு நல்லா சொல்றான்னு கேட்டா நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஜெயிதுங்கிறவருடைய தந்தை என்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெயிது வளர்ப்பு மகன் இருந்தார்ல, வளர்ப்பு மகனுக்கு தந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை மறுக்கிறான்ல. முகமது அவர்கள் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை, வலாக்கின் ரசூல் அல்லாஹ், என்றாலும் அல்லாஹ் ஒரு தூதராக இருக்கிறார். காத்தமன் நபியின், நபிமார்களுக்கு முத்திரையாக இருக்கிறார். நபிமார்கள் சீல் வச்ச என்ன அர்த்தம்? இன்னொன்னு வரவேலாது. இப்ப சீல் வைக்கிறாங்கல்ல, ஒரு பொருளை தபால் பத்திரிகை சீல் வைக்கிறாங்க என்ன அர்த்தம்? அது சீல் வச்ச பிறகு நீங்க போடுற கடிதங்கள் உள்ள போகாது. பைக்குள்ள சீல் வச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கடிதம் தான் போகும். அதுக்கு பிறகு நீங்க பெட்டில போட்டீங்கன்னா அடுத்த பையில அது போவாங்க. அந்த பை முடிஞ்சு வச்சது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாங்க? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரே என்னங்கிறா? காத்தமுன் நபியின், நபிமார்களுக்கு முத்திரை சீல் உள்ள கிடையாது, ஃபினிஷ் பண்ணியாங்க அப்படின்னு சொல்லி போறான். இது எங்க இருக்குன்னா 33:40 இருக்கிறது. அதே மாதிரி 21வது அத்தியாயம் 107வது வசனத்துல வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு, அகில ஆலமீன் தான் என்ன? அல்லாஹ்வை தவிர உள்ள அம்புட்ட ஆலமீன். ஆலமீன்ங்கிற சொல்லுங்க ரப்புல் ஆலமீன்ங்கிறோம்ல, அல்லாஹ் ஆலமீன்களுக்கு எல்லாம் இறைவனா இருக்கிறான். ஆலமீனுக்கு என்ன அர்த்தம்னா அண்டம் அர்த்தம், அந்த சராசரம், அந்த சராசரத்திற்கும் உண்மை அருக்குடையாக அனுப்பி இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகத்தை மனிதனுக்கு மட்டுமில்ல, ஜின்னு எல்லாத்தையும் நபி. அவங்களுக்கு வந்த பிறகு எந்த நபி, ஜின்னுல கூட நபி வராது, ஜின்கள்ல கூட தூதர்கள் வருவாங்க இல்லையா, அது கூட இல்லைங்கிறதுக்காக நாசு தாண்டி ஆலமீன்கிற சொல்ல யூஸ் பண்றான். நாசு தான் மனிதனை மட்டும் குறிக்கும். ஆலமீன் சொன்னா ஜின்னு சைத்தான் என்னென்ன உலகத்தில் இருக்கோ அத்தனைக்கும் உண்மை அருளாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 21வது அத்தியாயத்துல 107வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதுவும் இறுதி நபிங்களுக்கு ஆதாரமா இருக்குது. 25வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான், இந்த வேதத்தை அருளிய இறைவன் பாக்கியம் பொருந்தியவன், அலா அப்திஹி, தன்னுடைய அடியாருக்கு அருளுகிறார். எதுக்கு அருளான்னு கேட்டா லியகூன லில் ஆலமீன நதீரா, அகிலம் முழுவதற்கும் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி. ஆலமீன்களுக்கு எச்சரிக்கை, அகிலம் முழுவதற்கும் அண்ட சராசரத்துக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அனுப்பிட்டாங்கும் போது அப்புறம் ஒரு சாராருக்கு முன்னர் நபி பிரிக்க முடியாது. இப்ப வேற ஒரு நபி வந்துட்டாருன்னா அவர் எச்சரிக்கிற ஆளாயிருவார்ல, அவர் எச்சரிக்க முடியாது, அவர் தான் எச்சரிக்கிறார். அதை எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சாரர்களாக தான் நீங்க இருக்கலாம், நான் இருக்கலாம், அது யாரும் இருக்கலாம். இறைவனுடைய வகி வராது, நம்மளா எடுத்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எச்சரிக்கை செய்ய முடியுமே தவிர வகியை பெற்று இறைவன் புறத்தில் நியமிக்கப்பட்ட எச்சரிக்கையாளராக அவர் மட்டும்தான் ஆவாரு என்று அல்லாஹ் இந்த வசனம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 4:79வது வசனத்துல அர்ஸல்நாக லின்னாஸி ரசூலா, உம்மை மனித குலத்துக்கு தூதராக ஆக்கியிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், அர்ஸல்நாக லின்னாஸி ரசூலா, மனித இனத்திற்கு தூதராக உண்மை அனுப்பி இருக்கிறோம் சொல்லி 4:79 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 4:170 வசனத்துல சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்குமுர் ரசூலு பில் ஹக் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடத்துல உங்கள் தூதர் உண்மையை கொண்டு வந்திருக்கிறார். மனிதர்களை கூப்பிட்டு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த அழைப்பு, இந்த அழைப்பு மனிதர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தோம்னு சொன்னா இன்னொரு அழைக்க முடியாது. அவர் அழைப்பை எடுத்து சொல்லக்கூடியவராகத்தான் நாம் எல்லாம் இருக்க முடியும். அது விளங்குகிறது. அதே மாதிரி 14:52 வசனத்துல சொல்றான், ஹாதா பலாகுன் லின்னாஸ், இது முழு மனித குலத்திற்கான அறிவுரை. அல்லாஹ் அந்த வேதத்தை குறித்து சொல்றான், இது முழு மனித குலத்துக்கான அறிவுரை. இனிமே அறிவுரைலாம் வராது, இனிமே என்னிடத்திலிருந்து அறிவுரை எதுவுமே வராது. அவ்வளவு அந்த பொறுத்து தந்துட்டேன், இதுதான் வச்சுக்கணும். இந்த குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது இது மனித குலத்திற்கான அறிவுரை என்று சொன்னா தூதர் என்ன அறிவுரை வாங்க போறாங்க? அறிவுரை தான் முழுசால தந்துட்டாங்கல்ல, அப்ப அதுவும் புனிசா இருக்குன்னு விளங்குகிறது. இது எங்க இருக்குன்னு கேட்டா 14:52 இருக்குது. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்றா,
அவன் தான் உண்மை சமுதாயத்தில் எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தில் ஒரு தூதரை அனுப்பினான். அவருக்கு மட்டும் தூதர் இல்ல, ஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இந்த மக்களோடு இன்னும் சேராத இன்னும் வரவிருக்கிற மக்களுக்கும் அவர்தான் தூதர். அல்லாஹ் சொல்றா, மதீனாவில் அன்னைக்கு வாழ்ந்தாங்கள மக்கள் அந்த காலத்துல, அவங்களுக்கு மட்டும் இவர் தூதர் இல்ல, ஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இனி வந்து சேர இருக்கிற மக்களுக்கெல்லாம் இவர் தூதரு, அப்படி நான் இவரை அனுப்பியிருக்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் காலத்துக்கு பிந்தி வரக்கூடிய எல்லா மக்களுக்குமே இவர் தான் தூதர் தெளிவா சொல்லக்கூடிய வசனம் 62:3. இதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து குர்ஆனுடைய வசனங்கள். ஹதீஸ்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தெளிவான வசனம் ஹதீஸ்கள். புகாரியில 3455வது ஹதீஸ். அது என்ன இருக்குன்னு கேட்டா, கானத்து பனு இஸ்ராயீல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸூசுஹுல் அன்பியா, இஸ்ரவேலர்களுக்கு நபிமார்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலர்களை நபிமார்கள் வழிநடத்தினார்கள். குல்லமா ஹலக்க நபியும் ஹலபகு நபியும், ஒரு நபி இறந்து விட்டாரே ஆனால் இன்னொரு நபி அந்த இடத்துக்கு வந்து விடுவார். இப்படி நடந்து கொண்டே இருந்தது. இன்னஹு லா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. அந்த பனி இஸ்ராயீல் மாதிரிலாம் வராது. எப்ப குலபா கலீஃபாக்கள் வருவாங்க, ஆட்சி தலைவர்கள் வருவாங்களே தவிர இந்த இடம் காலிதான். நுபுவத்துடைய இடம் என்னது? காலி. ரசூலுல்லாஹ் 2 தலைமை இருந்துச்சுல, ஒன்னு ஆட்சி தலைமை, இன்னொன்னு ஆன்மீக தலைமை. ஆட்சி தலைமை வந்து வந்துகிட்டே இருக்கும். அது உமர் வருவாரு, உஸ்மான் வருவாரு, உங்க கூட நாளைக்கு இந்த ஆட்சி தலைமை உருவாக்கலாம், உங்களுக்கு வரலாம். அந்த தலைமை இருக்க ஆன்மீக தலைமை அது காலி தான். அவங்க மோட்டா போன பிறகு அந்த இடம் காலியா தான் இருக்குது. அது சொல்றாங்க, எனக்கு பிறகு குலபாக்கள் வருவாங்க, அது நிறைய வருவாங்க, கலீஃபாக்கள் வருவாங்க. யார் வர முடியாது? நபிங்கிற பேர்ல யார் வரவே முடியாது என்று நபிகள் நாயகம் சொன்னதாக புகாரியில 3455வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். முஸ்லிம்ல 4418வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அலி யாருன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தம்பி தானே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சின்னதாக மகன் தானே, அபூ தாலிபுடைய மகன் தானே, தம்பி தானே. அப்ப சொல்றாங்க அலியை பார்த்து, அலியே அந்த மின்னி நீ மந்திரத்தை ஹாரூன நீ மூசா, மூசாவுக்கு ஹாரூன் எப்படி இருந்தாரோ, ஒன்னு விட்ட சகோதரா இருந்தாரோ அந்த மாதிரி நீர் எனக்கு இருக்கிறீர். அலியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசாவுக்கு ஹாரூன் இருந்தார்ல, ஹாரூன் தம்பி தானே, பக்கபலமா இருந்தார்ல, சப்போர்ட்டா இருந்தார்ல, அந்த மாதிரி எனக்கு நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டா என்ன அர்த்தம்? ஹாரூன் என்னவா இருந்தாரு? நபியாவும் இருந்தாரு. அப்ப அலி நபின்னு வந்துடும் இல்லையா? அதுக்காக சொல்ல ஒன்ன கவுண்டர் கொடுத்துறாங்க, இல்ல அன்னஹு லா நபிய பாதி, இந்த நபிகள் அணு கிடையாது, எனக்கு நபி கிடையாது. அந்த அது மட்டும் இல்ல, சகோதரத்துவத்துல மட்டும் இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு சொல்ல வளர்க்குறாங்க பாருங்க. ஹாரூன் மாதிரி எனக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்கிற, ஆனா அவர் நபியா இருந்தார், நீ நபியா இல்ல, எனக்கு நபி கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4418வது ஹதீஸ். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமதியில 2145 ஹதீஸ்ல வந்து, இன்னஹு சயகூனு ஃபீ உம்மத்தி ஸலாஸூன கஸாபுன, 30 பொய்யர்கள் என் சமுதாயத்தில் தோன்றுவார்கள். குல்லுஹும் யஸாமு அன்னஹு நபிய்யுன், ஒவ்வொருவரும் தன்னை நபி என வாதிப்பார்கள். 30 பொய்யர்கள் தோன்றி ஒவ்வொருவரும் தன்னை நபி என்று வாதிப்பார்கள். வ அன காத்தமுன் நபியீன், நான் தான் நபிமார்களுக்கு முத்திரை, நான் நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று திருமதியில 2145வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு தடவை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ரொம்ப வெயிட்டான திருமதியில 2198வது ஹதீஸ், இன்ன ரிசாலத்தை உன் நுபுவத்தை, ரசூல் என்ற தகுதியும் நபி என்ற தகுதியும் அது இன்கதாத் முழுமையாக விட்டு பெற்று விட்டது. வலா ரசூல பாதி வலா நபிய, எனக்கு பிறகு ரசூல்ங்கிறது கிடையாது, நபிங்கிறது கிடையாது. சில ஆளுக்கு ரசூல் வரலாம், நபி வர இயலாது, நபி வரலாம், ரசூல் வர இயலாதுமாங்க. பாருங்க, 2 பேருக்கு ஆப்போசிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்து முடிந்து விட்டது, நுபுவத்து முடிந்து விட்டது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு பிறகு வலா ரசூல பாதி, எனக்கு பிறகு எந்த ரசூலும் கிடையாது, வலா நபிய, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நிறைய இந்த மாதிரியான ஹதீஸ்கள் இருக்குது. அப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஒருவர் வருவார் என்று நீங்கள் நம்புறீங்க, அவுட்டு தான். இன்னும் சொல்ல போனா, எப்ப ஒரு நபி வரணும், எப்ப வரணும்? ஏற்கனவே இருந்த வேதத்தை மாத்தினா தான் நபி வருவாருங்க. எப்ப நபி வர்றாருன்னு கேட்டா, நபி வருவாரு, வேதத்தை கொடுப்பாரு, மூத்தா போயிருவாரா, இவங்க மாத்திடுவாங்க. அப்ப என்ன சொல்லுவோம், மாத்தினது பொய்யும் கலந்து போயிடும். அப்ப உண்மையை சொல்றதுக்கு இன்னொருத்தர் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, வாங்கி கொடுக்க வேண்டி இருக்கிறது.
உங்களுக்கு தான் 1400 வருஷமா பாதுகாக்கப்பட்ட வேதம் இருக்குதே. ஒரு நபி வந்தா என்ன செய்வாரோ அது உங்கள்கிட்ட இருக்குதுங்க. இன்னைக்கு வந்த மாதிரி குரானை பாதுகாத்து வச்சுக்கலாம் அல்ல. அவர் கொண்டு வந்த செய்தி மாற்றப்பட்டிருச்சுன்னா ஒரு ஆள் தேவை, மறைக்கப்பட்டிருந்தா தேவை, அல்லது புதுசா விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்தா தேவை. விளக்கமும் ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாரோ அதை சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்க புதுசா சொல்ல போற. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த குரானும் பாதுகாக்கப்பட்டு கைவசம் இருக்கிறது. அவங்க கொண்டு வந்த ஹதீஸுகளும் பாதுகாக்கப்பட்டு கைவசம் இருக்கிறது. தேவையும் இல்லை நபிக்கு. நமக்கு அதை வச்சு கரெக்டா போயிட்டே இருக்கிறோம். நபிங்க நம்பும் போதே தேவையில்லாத குழப்பம் வருது. ரொம்ப அற்புதமான 20ஆம் நூற்றாண்டுல கூட சவால் வர்ற அளவுக்கு இந்த சட்டத்தை நெஞ்சு நிமித்து சொல்றோம். இதுக்கு ஈக்குவலான சட்டத்தை கொண்டு வர பார்ப்போம். 14 நூற்றாண்டுக்கு முந்தி உள்ள மாதிரியா இருக்கு இந்த சட்டம். குர்ஆனுடைய சட்டமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டமும் 1400 வருஷத்துக்கு முன்ன கற்கால சட்டம் மாதிரியா இருக்குது. இன்னைக்கு உள்ளவனும் ஆச்சரியப்படுற மாதிரி தானே இருக்குது. அப்ப எந்த ஒரு அவசியமும் இல்லை. நபி வர வேண்டிய தேவை அவசியம் எதுவும் ஏற்படவே இல்லை. அது போல இல்லைன்னு தெளிவா வந்துட்டுல தெரியாது. குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. இது ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவரை நபின்னு ஏத்துங்க, வேற மார்க்கம் அது. ஒரு நபி வந்தாலும் ஒரு மார்க்கம் நிறைய போயிடும், சமுதாயம் நிறைய போயிடும். இஸ்லாத்துல இருக்கவே முடியாது. அதனால நபின்னு வாய்த்தவர்கள் முஸ்லீம் இல்லைங்கிறோம். அப்படி ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் அவர் முஸ்லீம் இல்லைங்கிறோம். வேற மார்க்கம் அது. அப்படி போயிருந்த காரணத்தினால இது நம்ம விழிப்போடு இருக்க வேண்டி இருக்கிறது. இது முக்கியமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளையில இருந்து ஒரு நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சிடலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம், 10 நிமிஷம் இருக்கும். பெண்கள் நபி ஏன் வரல, ஆம்பளை மட்டும் தான் நபி